அங்கே வந்து காலைல நிற்கிறேன் எத்தனை மணிக்கு அப்படி. எந்திரிப்பீங்க? நாங்கள் 4 மணிக்கு எந்திரிப்பேன் சார். 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. எனக்கு 3 நாத்தனாருங்க சார். ஆனால் அவங்க தூங்குவாங்க, நான் மட்டும் தான் எந்திரிக்கணும். யாரையும் எழுப்பவும் மாட்டாங்க. கொழுந்தனா இருக்காரு, யாரையுமே எழுப்ப மாட்டாங்க. நான் எந்திரிச்சு ரொட்டேனா எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருப்பேன். எனக்கு ரெஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா 10 மணி 11 மணி ஆகும் நான் தூங்குறதுக்கு. கொடுமை பண்ணுறாங்களா நான் நினச்சதே கிடையாது. எனக்கு வந்து அம்மா வீட்டில் சப்போர்ட் இல்லை. அதனால் மாமியார் வீட்டில் வந்து இப்போ மாமா தொட்டிட்டாங்கன்னா எங்கே போவோம் நம்ம அப்படின்ட்டு அவங்க சொல்கிற வேலை ரொட்டேன் நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன். எங்கள் வீட்டுக்கார் ஆட்டோ டிரைவர், டெய்லி ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் எங்கள் வீட்டுக்கார். நைட்டானா அடி தான் எனக்கு. அப்புறம் அம்பத்தூரில் வீடு கட்டணும் பார்த்தா கைமடி போனேன் சார். அப்படியே தைக்க ஆரம்பித்தேன் எக்ஸ்போர்ட்டில். அங்கேயே சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டில் குடிச்சிட்டு வந்து அடிப்பார் பாருங்க. இந்த கண்ணை அடித்தார், இப்படி இப்படி அடித்தாருன்னா அந்த கண் உள்ளே போயிடும். அடிப்பார் டெய்லியும். வேலைக்கு போனால் அடிப்பார். எதுக்கு போகிறேன், யாரை பார்க்க போகிறேன் அப்படி நிறைய அடி. இந்த கண் வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருடைய காயம் அடையாளம். அப்படிலாம் பண்ணி ரொட்டேனா என் பசங்களுக்கு நானே ஃபீஸ் கட்டுவேன், நானே வீட்டு வாடகை கொடுப்பேன், நானே சாப்பிடுவேன். ஆட்டோ ஓட்டினான்னு 10 காசு கொடுக்க மாட்டார். நான் நிறைய கஷ்டப்பட்டேன் சார். அதனால் இப்போ என் பையனை நல்லா வச்சுக்கணும், என் பொண்ணை நல்லா வச்சுக்கணுன்ட்டு என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன் சார். நான் அவ்வளோ லவ் மேரேஜ் தான். நல்லா பார்த்துக்கிறேங்க உங்கள் மாமியார். அதே மாதிரி என் பிள்ளைய பார்த்துக்கிறேன். எனக்கு அவள் பிள்ளை தான். அவள் அத்தைன்னு கூப்பிட்டாலும் சரி, அம்மன்னு கூப்பிட்டாலும் சரி, எனக்கு என் பொண்ணு அவள் தான். ஆனால் இன்றைக்கி என் மருமகளை நான் ராணி மாதிரி வச்சுக்கணும். கோவம் வரும் சார் ஒரு சமயத்தில். பாப்பா மேலே கோவம் வரும். அது இயல்பு தான். ஆனால் நான் இத்தனை வேலை ஹவுஸ் கீப்பிங் போகிறேன் சார். இப்போ அதுக்கு முன்னாடி வேலை செஞ்சேன். இப்போ என்னால் வேலை செய்ய முடியல. ஒரு சின்ன ஆக்சிடென்ட், கால் நடக்க முடியாமல் வரைக்கும் அப்பப்போ. அதனால் ஹவுஸ் கீப்பிங்காக போயிட்டுருக்கேன் வேலைக்கு. ஆனால் என் மருமகள் வந்து அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகிறேன்னு கூட நான் சொன்னது கிடையாது என் மருமகிட்ட. மாமியார் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம கேட்கும் போதே வந்து என்னடா இது இப்படி லைஃப்பில் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நடந்திருக்குமா நமக்கே ஒரு இது வருது. இதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் வருது? எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியாது. அவங்க என்கிட்ட அவங்களோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணதே இல்லை. நீங்கள் அத்தைக்கு என்ன பண்ண நினைக்கிறீங்க? இனி வருங்காலத்தில் நான் அத்தைக்கு தான் பண்ண விரும்புகிறேன். என்னால் முடிஞ்சதை செய்வேன். எப்பவுமே எங்கள் அத்தை வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட தான் என்னை பார்த்தாங்க. இவன் வந்து காலைல எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும், விளக்கேற்றணும், வீடு வேலை செய்யணும், இப்படி தான் ஒரு மருமக இருக்கணும்னு அவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருந்தாங்க. ஆனால் நான் அப்படியே ஆப்போசிட், ஒன்றுமே செய்ய மாட்டேன். தூங்குவேன். எங்கள் வீட்டில் 1 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா இங்கே கொஞ்சம் கம்மியாக ஒரு 10 மணிக்கு எந்திரிப்பேன். சாரி, எல்லாத்துக்குமே சாரி. நான் புரிஞ்சுக்காம நிறைய பண்ணிட்டேன். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். சாரி தான். பரவாயில்ல தங்கம், நான் இந்த மாதிரி அழுதுருவியோன்னு தான் நான் சொல்லலை. நான் கஷ்டம் தாங்க என்னோட போட்டோம் தான் நான் அவனுக்கு சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லலை. இனிமேல் நான் உன்னை நல்லா வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை. உண்மையாகவே என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணு மாதிரி தான் நான் கடைசி வரைக்கும் நான் அவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். பையன் இருக்கானோ இல்லையோ நான் இருப்பேன். என் கஷ்டத்தெல்லாம் அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். சரியா, இன்னைக்கு தான் இது சொல்லணும்னு முடிவாக இருக்காட்டு. நிறைய சொல்லாமா வேணாமா வேணாம்னு நினச்சி திரும்பி திரும்பி பார்ப்பேன். ஆனால் சொல்லிட்டேன்.